தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக மட்டுமன்றி இயக்குநராகவும் ஜொலித்து வருகிறார் தனுஷ். இதுவரை அவர் இயக்கத்தில் பாப்பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய 3 படங்கள் வெளிவந்துள்ளன. தற்பொழுது 4வது தனுஷ் இயக்கத்தில் உருவாகி உள்ள படம் இட்லி கடை. இப்படத்தை இயக்கியது மட்டுமன்றி அதில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் தனுஷ். இட்லி கடை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் தனுஷ் உட்பட படக்குழுவினர் அனைவரையும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் நடிகர் தனுஷின் மேனேஜரான ஸ்ரேயாஸ் பேசியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தனுஷுக்கு எதிராக சிலர் நெகட்டிவ் PR செய்து வருவதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஸ்ரேயாஸ். இந்த வார்த்தைகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. குறிப்பாக தனுஷால் தயாரிக்கப்பட்ட எதிர்நீச்சல், காக்கி சட்டை போன்ற படங்களில் நடித்து அதன் மூலம் முன்னணி நடிகராக உயர்ந்த சிவகார்த்திகேயனை தான் ஸ்ரேயாஸ் மறைமுகமாக குறிவைத்து தாக்கியுள்ளதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இட்லி கடை இசை வெளியீட்டு விழா ஒரு புறம் பிரம்மாண்ட கொண்டாட்டமாக நடந்தாலும் இன்னொரு புறம் மேனேஜர் ஸ்ரேயாஸின் பேச்சு திரைத்துறையில் நிலவி வரும் ரகசிய போட்டிகளையும் மோதல்களையும் வெளிப்படையாக காட்டியுள்ளது. இந்த விவகாரம் வரும் நாட்களில் மேலும் பல விவாதங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பதிலடியாக சிவகார்த்திகேயன் பராசக்தி ஆடியோ விழாவில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பராசக்தி படம் ஜனநாயகன் படத்துடன் மோத உள்ளதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அடுத்து சிவகார்த்திகேயன் பேச்சு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் என்று தெரிகிறது.